குட் மார்னிங், திஸ் இஸ் டாக்டர் அர்ஜுனா. என்னென்றால் என்னுடைய ஃபேஸ்புக் வந்து கனதரம் ஹேக் பண்ணப்பட்டிருக்குது. நான் ஒரு ஃபோன் வந்து கஸ்டடி கொடுத்துருக்குறேன். என்னோட 2 ஃபோன் இருந்தது, அதில் ஒரு ஃபோன் வந்து கஸ்டடிக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். அந்த ஃபோன்ல இருந்து இந்த ஃபேஸ்புக் எல்லாம் லாகின் பண்ணபடி தான் இருந்தது அதில். ஸோ அதுல இருந்து அட்டம் பண்ணப்பட்டு இந்த பாஸ்வேர்ட் ரீகவர் பண்றதுக்கு வந்து இமெயில் வந்திருந்தது. நான் அதை திருப்பி ரீகவர் பண்ணிட்டேன் இந்த டிவைஸ்ல இருந்தபடியா. திருப்பி நேற்று விடவுடுங்கள் நாடு என்று நான் போட்டிருந்தது வந்து இரவு பிறகு அதுக்கு பிறகு நான் போட்டுட்டு படிச்சிட்டேன். பட் அது பிறகு ஃபேஸ்புக் டீஆக்டிவேட் ஆயினா எனக்கு தெரியாது. நான் வெளிய எழும்பி பார்க்கல குவார்டர்ஸ் உடைச்சு சத்தம் கேட்டது. அப்ப நான் கண்ணமுடிச்ச எழும்பேக்கிலே போலீஸ்காரர் வந்து குவார்டர்ஸ் மெயின் டோர் உடைச்சு மற்றது இந்த நார்மல் உள்ளுக்கு இருக்கிற ரூம் உடைச்சு தான் உள்ளுக்கு வந்திருந்தவன். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். நான் அது லைவ்ல அப்லோட் பண்ணல வீடியோ எடுத்திருந்தேன் நான். ஸோ எனக்கு தெரியாது அது என்னன்னு கூடிய ஒரு நியூஸ் நினைக்கிறேன். தம்பிராஜா மாதிரி ஆக்கள் தான் கொஞ்சம் பேர் தேவையில்லாத கதையில கட்டி தம்பிராஜாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இவர் டக்ளஸோட சேர்ந்து தான் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார் தம்பிராஜான்றவர். பட் அது இதுல கணக்க போலீஸ் இருக்கு. இதுல என்னென்றால் கடைசி நேரத்துல வந்து மாவசி நாதராஜாவும் மற்றது இவர் எங்களோட குதிரை கஜேந்திரனும் சுமந்திரனும் சேர்ந்து பேருக்கு வாக்கு போடுறான்னு சொல்லி சைத்துக்கு வாக்கு போடுறான்னு சொல்லி கழிச்ச வீடியோ ரெக்கார்டிங் கொண்டு வந்து ரிலைஸ் என்னோட வந்து கைக்கு வந்திருக்காது. அது நான் வந்து இந்தியா மீடியா வந்து கொடுத்துருக்கிறேன். இதால வந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று தான் இவர் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கணும். அந்த ரெக்கார்டிங் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் ஆக்களோட. பட் அதுக்கு பிறகுதான் இவ அன்லோஃபுல் அட்டென்ஷன் டிடென்ஷன் அண்ட் அரெஸ்ட் சொல்லி இரவு நேற்று வழிகிட்டு இருக்கணும் போடாக்கு. பட் ஹெச்கியூஐ வந்தவர் ஹெச்கியூஐ வந்து மேபி அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், நான் ஏதாவது சூசைட் பண்ணிட்டேன் அப்படி இப்படி என்று சொல்லி அதாலதான் அவர் குவார்டர்ஸ் உடச்சி வந்திருக்கலாம் நான் எதிர்பார்க்கிறேன். His motive is not to arrest me just to check whether I am okay or not. But unfortunately, என்னென்றால் அது விடிய காலமா குவார்டர்ஸ் கீ எல்லாம் உடைச்சு கொண்டுள்ளுவோம். நான் நல்லா நித்துறேன். பட் உடைச்சு கொண்டுள்ள வந்ததுதான் பிரச்சனை. இந்த குவார்டர்ஸ் இப்ப வலிக்காதான் உடைச்சு ஓடிதான் இருக்குது. உள்ளுக்குள்ள இந்த ஒரு ரூம் உண்டு, இது வந்து லாக் பண்ணிட்டேன். பட் அதுக்குள்ள வந்து ஜன்னல்களுக்கு வந்து கம்பி ஒன்றும் இல்லை. ஸோ எனிபடி கேன் கம் அண்ட் கோ அவுட் சைட். அதுக்குள்ள ஏதாவது வச்சு போட்டு 54 அப்படி உள்ளுக்குள்ள போடலாம். ஸோ அந்த குவார்டர்ஸ் உடைச்சது சம்பந்தமா போலீஸார் தான் பதில் சொல்லணும். அது லாக் பண்ண பார்த்தனா லாக் பண்ணல. பட் இந்த பர்சனல் ரூம் லாக் பண்ணி இருக்கிறேன். பட் அதுல கீஸ் எல்லாம் வந்து எங்க எம்எஸ் சாவச்சேரிட்ட இருக்கு. அப்ப இது என்னென்ன யாரு கலட்டினவ, அந்த கீ கொடுத்தது யாரு, எம்எஸ் வந்து அது கீ கொடுத்தாரா என்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது. இதுல கணக்கு கேள்விகள் இருக்குது. பட் எனக்கு இந்த குவார்டர்ஸ் ஒபிஷியல் குவார்டர்ஸ் வந்து நான் பாவிக்கலாம் 3 monthsக்கு. அது சம்பந்தமா இவ போலீஸ்ல கோர்ட்ஸ்ல கேஸ் போட்டிருக்கீங்கன்னா. பட் அந்த கேஸ்லயும் எனக்கு சொல்லப்படையில குவார்டர்ஸ் விட்டு போக சொல்லி சொன்னா இருக்கிறது இடமில்லை என்றபடியா அது இந்த குவார்டர்ஸ் ஒபிஷியல் குவார்டர்ஸ். பட் ஐ வில் பி பேக் இன் சாவச்சேரி வெரி சூன். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த குவார்டர்ஸ் உடைச்சிருக்கிறபடியா ரஜீவ் வந்து மேபி அந்த குவார்டர்ஸ் ஐ டோன்ட் நோ போலீஸ் உடைச்சா போலீஸ் தானே பதில் சொல்லணும். பட் இதுல கணக்க பிரச்சனை நடந்து இருக்கு. கணக்க லைவ்ல சொல்லிடாத பிரச்சனை நடந்து இருக்கு எலெக்ஷன் சம்பந்தமா. ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் மீ டு ஸ்டே இன்சைட். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும். பட் ஐ வில் நாட் பி போஸ்டிங் எனிதிங். நான் ஒன்றுமே போஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபேஸ்புக்ல எனிமோ. ஸோ அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. பட் இவர் சம்பிராஜா மாதிரி ஆனாக்கள் பட் இது 1-2 யூடியூபர்ஸ் அடிச்சு விடுற யூடியூப்ல வந்து ஒருத்தருமே நம்ப தேவையில்லை. My extremely apologies for the HQI Chavacheri because he has broken my quarters without my consent, and maybe probably the reason for him to come inside the quarters to just to check me whether I'm okay. I'm completely okay, but he wanted to arrest me at the last moment. So then I came inside the quarters and I locked myself. Then I'm out now, so I'm not there. Probably that's the reason the HQI wanted to delete that videos. So that's why he wanted to arrest me. Maybe he wanted to just kind of remove those videos from the phone, but that's totally wrong. I have the right to video record anything that they are trying to do for me for my self protection. So I have recorded and released that video in the Facebook. But it doesn't mean that HQI has attempted to harm me. He was actually he's a good figure. He's a fatherly figure, I hope, and he was kind of helpful to
just to check whether I'm okay or not, whether I have suicide or not. But unfortunately, I'm not that kind. I would have gone 2 months back. So I'm not that kind. So my sincere apologies for the HQI and my kind of thankful message for them, for the Savacheri police. But unfortunately today I went to Savacheri to give those records of whichever that I have released in the social media. But unfortunately he asked me to come another day, as there is nobody is kind of there to take my statements. ஒருத்தரும் இல்லாதபடி சாவச்சேரி HQI வந்துட்டு நான் மத்தியானம் 12:43 போனான். அந்த ரெக்கார்டிங்கும் ஃபுல்லா ரைட் பண்ணி கொண்டு டிவிடியில 2 காப்பி கொண்டு போனான், 3 காப்பி கேட்டவர். ஸோ அதை கொண்டு நாளைக்கு வர சொன்னவர். அட் திஸ் மூமெண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் do that, so I will arrange a lawyer to submit those things. Otherwise I will submit those recordings to the courts on the 11th of September in my next date. um, that's all, and I'm perfectly all right. Nothing happened to me, and ஒன்றும் நடக்கல. பட் இவன் தம்பிராஜா மாதிரியான ஆக்கள் போடுற வீடியோக்களை வந்து இந்த யூடியூப்ல அடிச்சு வீடியோக்கள் வந்து தாங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து போட்டு கொண்டிருக்கணும். பட் அவர் வந்து டக்ளஸ் அமைச்சர் டக்ளஸ் தூண்டுதல் தான் அந்த வேலை செய்து கொண்டிருக்கான்னு கதை ஒன்று வந்தது. பட் அவர் டிஎன்ஏ பக்கம் போய் நிற்கிறார். பட் அவர் டிஎன்ஏ ஆள் இல்லை. அவர் இந்த பக்கம் இருந்தாங்க, அந்த பக்கம் போய் நியூஸ் எடுக்கிறது தான் நிற்கிறார். பட் ஹி ஹஸ் நதிங் டு டு வித் மீ தம்பிராஜா. ஸோ அவருடைய அந்த வீடியோஸ் அதில் நம்ப வேண்டாம், அவர் மாவசேனாதிராஜா போட்டிருக்காருன்னு சொல்லி எனக்கு அப்படிதான் சொல்லிச்சு நான் எழுப்பின பிறகு. பட் அதெல்லாம் ஐ ஹேவ் நோ ஐடியா வாட்ஸ் ஹேப்பனிங். Anyway, I'm safe and I'm perfectly all right. Thank you so much, Dr. Ramanathan Archana.